ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த இதே டைப்பில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாக நான் ப்ளவுஸ் கட்டிங் போடல. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நெக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து சரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இப்படி சரியுது. ப்ளஸ்ஸு ஸ்லீவில் வந்து அளவு கம்மியாக கொடுத்துருக்கனால என்ன ஆச்சுன்னா இந்த இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்படி சுருங்கிக்குது அப்படின்ற மாதிரி 2 கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்து அது எனக்கு நெக் வந்து சரியான பொசிஷனில் நிற்கலை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா அப்போ நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு கொடுத்துட்டேன். இப்போது இந்த பேக் பொசிஷனில் சரிசமமாக இப்படி எடுத்துகிட்டு எங்கேயும் கொஞ்சம் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு மேலே நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இது வந்து நெக்கோட எண்டு முடிகிறது. இங்கே ப்ளவுஸோட ஹைட்டு, இது ஷோல்ட்ரு, இது நெக்கு, இது ஆர்ம் ரவுண்டு. இப்போ நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். இங்கே நெக்கோட எண்டு எடுத்துட்டோம். இங்கே வந்து இந்த நெக்கு, இங்கே ஷோல்ட்ரு, இங்கே ஆர்ம் ரவுண்டு எடுத்துட்டோம். இப்போ இதில் அளந்து பாருங்கள், 3 இன்ச்சஸ் இருக்குது. 3 இன்ச்சஸ் இருக்கனால அவங்க ஃபினிஷ் அப்போ ஒரு 2.5 எடுத்துருக்கலாம். 2.5 எடுத்திருந்தா அவங்க வந்து 3ல் போய் நின்று இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அவங்க சரிதுன்னு சொல்கிறதுனால ஒரு 2.25 எடுத்துக்கலாம். 2.25 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். அதை விட நான் வந்து குறைச்சிருக்கேன். இப்போ வந்து இங்கே தான் நான் வந்து கட்டிங் போட போகிறேன். ஸ்டிச்சிங் வந்து இந்த இடத்துல வரும், இங்கே வராது, சென்டரில் வரும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கீழே கழுத்து இந்த சைடில் ஷோல்டர் வந்து இறங்குது அப்படின்ற ப்ராப்ளம் வராது. இப்போ அதை நான் வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து டைமண்ட் நெக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதே இதில் போட்டோம்னா நெக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு இங்கேருந்து பிடிக்காமல் ஓரளவுக்கு பாதிக்கிட்ட, அதாவது ஒரு 2 இன்ச்சஸை தாண்டி இந்த பொசிஷன் போட்டுக்கோங்க. இங்கே கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அதுதான் ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம கட்டிங் கொடுக்க போகிறோம். நான் கேன்வாஸ் போட்டு திருப்ப போகிறேன். அதனால் நான் இதை கட் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் வந்து இது இப்போ கழுத்து எனக்கு ஷோல்டர் இறங்குது, ஷோல்டர் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கலை அப்படின்னா நீங்கள் இதை பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது இதுதான் வந்து நம்ம மார்க் பண்ண அளவு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டோம். இங்கே மார்க் பண்ண சென்டர் அளவில் தான் நம்ம ஸ்டிச்சிங் வரும். ஏன்னா இவ்வளோ அளவு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண மாட்டோம், கொஞ்சம் தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அளவு கொஞ்சம் குறைச்சிட்டு இங்கெல்லாம் அதே அளவு தான், சேம். இதிலலாம் எந்த மாற்றமும் வச்சுக்கூடாது. இந்த இடத்துக்கிட்ட மட்டும் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட எந்த சேஞ்சஸும் பண்ண தேவை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து சரியாக பொசிஷனில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து இறங்காமல் ஃபிட்னஸாக இருக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.